தாவேக அரசின் முதலாவது பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் விமர்சித்துள்ளனர். முழுமையா பார்க்கும்போது இந்த பட்ஜெட் எப்படி இருக்குன்னா, இந்த அரசு அமைஞ்சு 100 நாட்கள் ஆயிடுச்சு. இன்னும் 100 நாட்கள்ல இந்த அரசுடைய மாற்றம் அப்படின்னு யாரும் கேட்டாலும் மிகப்பெரிய ஒரு 0 சொல்லுவாங்க, 0 அப்படின்வாங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு 0. கடந்த ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதற்கு மேலாம் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறாங்க. ஆட்சிக்கு வரும்போது மாற்றம் மாற்றம் அப்படின்வாங்க. என்ன மாற்றம் கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் பேர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த நிதிநிலை அறிக்கை இந்த பட்ஜெட்டில் பார்க்கின்ற பொழுது ஒன்றுமே எந்த ஒரு திட்டமுமே முழுமையாக இடம்பெறவில்லை. புதிய திட்டங்கள் எதுவுமே இடம்பெறவில்லை. தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல. ஓவராலா கொடுக்கணும், பூஜ்ஜியம் கொடுக்கலாம், அவ்வளவுதான் கொடுக்க முடியும். இதுல என்ன இருக்குது பட்ஜெட்ல? நீங்க அத்தனை நிறுவனங்களுக்கும் தெரியும், இங்க இருக்கிற பத்திரிகையாளர் ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஒவ்வொரு பட்ஜெட்டும் போதும் நாங்க பேட்டி கொடுக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, இப்ப இருக்கிற ஆட்சி என்ன, இதையெல்லாம் நீங்க பிரிச்சு பார்த்தாவே இதுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கலாம். இப்ப சில ஸ்கீம்ஸ் அறிவிக்கப்பட்டதுனால மேலும் ஃபர்தரா ஒரு 1 லட்சம் கோடி அதிகமா தான் செலவு வருது. இப்போ செலவு பத்தி பேசுறோம், பட் வரவு என்ன? இந்த கடனை எப்படி குறைக்கிறது, வட்டி எப்படி குறைக்கிறது என்பதற்கு எந்தவித அறிவிப்பும் இல்லை என்பது வருத்தத்தோடு நம்ம சொல்லிக்க வேண்டியது. பட்ஜெட்டை பத்தி நான் அதான் சொல்றேனே, இல்ல 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 ஒரே வார்த்தையில நம்ம சொல்லணும்னா, கடன் இல்லா தமிழ்நாடு வரணும், வட்டி இல்லாத தமிழ்நாடு வரணும். அதற்கான அறிவிப்பு இல்லை என்பது வேதனைக்குரியது. ஏன்னா கடன் இல்லாத நாடு தான் சுமை இல்லாத நாடு. மக்களுக்கு அந்த சுமை இல்லாத ஒரு கடன் இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்பதுதான் தேமுதிகவினுடைய எண்ணம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் ஆனது சென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் இடைக்கால பட்ஜெட்டின் ஒரு நீட்டிப்பாகவே இதை நாங்கள் பார்க்கின்றோம். நிறைய இடங்களில் அறிவிப்புகள் வந்திருக்கின்றது, அதற்கான தொகை எங்கும் ஒதுக்கப்படவில்லை. மின்சாரத்துறையில் 70,000 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம் என்று அமைச்சர் கூறியிருந்தால் அதை பற்றி எந்த அறிவிப்பும் வராதது நம்முடைய அனைவருக்கும் ஏமாற்றம் அளிக்கின்றது. போதை தடுப்பை பற்றி பல்வேறு முன்னெடுப்புகளை கூறியிருக்கின்றார்கள். போதை பழக்கம் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தனி மனித ஒழுக்கம் முக்கியம். அதை பற்றி நம்முடைய முதல்வர் அவர்கள் பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கின்றார். தனி மனித ஒழுக்கத்தை கொண்டு வருவதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாததும் ஏமாற்றம் அளிக்கின்றது.